வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சமையல் உதவியாளருக்கான வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த வேக்கண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்புதல் ஆணை வெளியிடப்படுகிறேன்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் கீழே வந்து ஆணை நீங்கள் படிச்சிங்கன்னா, மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேளையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், தமிழ்நாட்டில் துவக்கப்பட்ட இத்திட்டத்தின் அனைத்து மாநிலங்களிலும் பின்பற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், 1995ஆம் ஆண்டு முதல் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசு 60/40 பங்களிப்பு முறையில் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது என்றும், மொத்தமுள்ள 43,131 சத்துணவு மையங்களில் ஒரு சத்துணவு மையத்திற்கு ஒரு அமைப்பாளர், சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் என 3 பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு சத்துணவு பணியாளர்கள் கீழ்கண்டவாறு சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் பணியாற்றி வருகின்றனர் என்றும் சமூக நல ஆணையர் தெரிவித்துள்ளார். அதாவது பார்த்திங்கன்னா வந்து அமைப்பாளர்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து 7,500 24,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. சமையல் பார்த்திங்கன்னா வந்து 4,100 12,500 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க ஊதியம். சமையல் உதவியாளர் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 3,000 9,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. சத்துணவு திட்டத்தினை சிறிய முறையில் செயல்படுத்திட தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்களை அவசியம் கருதி 8,997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் மாதம் 3,000 வீதம் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட உரிய ஆணை வழங்குமாறு சமூக நல ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து 8,997 சமையல் பணியாளர்கள் வந்து இப்போ இடம் காலியாக இருக்குது. ஸோ அவங்கள வந்து நியமனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஆணையர் வந்து அரசை கேட்டிருக்காரு. சமூக நல ஆணையரின் கருத்துரு அரசளவில் கவனமுடன் பரிசீலனை செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் நன்முறையில் செயல்பட இத்திட்டத்தில் ஏற்பட்டுள்ள காலியிடங்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் 8,997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை மட்டும் மாதம் 3,000 வீதம் தொகுப்பூதியத்தில் நிரப்பிட அனுமதி வழங்கப்படுகிறது. தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்கள் 12 மாதங்கள் திருப்திகரமாக பணியினை முடிக்கும் தகுதியினை பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதிய STS நிலை 1, அதாவது 3,000 9,000 வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா வந்து தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணி நியமனத்திற்கு குறைந்தபட்சம் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, தோல்வி என நியமனம் செய்யப்படுகிறது. சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளர்களை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட இணை இயக்குனர் ச.உ.தி. நியமனம் அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார். மேற்குறிப்பிட்டுள்ள நடைமுறைகளை தவிர அரசாணை நிலை எண் 163 சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்ட துறை நாள் 18/8/2010 மற்றும் அரசாணை நிலை 28 சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டம் துறை நாள் ஆகியவற்றில் குறிப்பிட்டுள்ள இந்த பணி நியமனம் நடைமுறைகளை பின்பற்றி சமையல் உதவியாளர் பணியிடங்களை தொகுப்பூதியத்தில் நிரப்பிட வேண்டும். மேலும் அரசு உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகள் மற்றும் சிறுபான்மையினர் அல்லாத பள்ளிகளில் அரசாணை நிலை எண் 4 சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்ட துறை நாள் 6/10/2020 வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பணி நியமனம் செய்திட வேண்டும். சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வதற்கு விலக்கு அளிக்கப்படுகிறது.
அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ மற்றவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் சமையல் உதவியாளர்கள் பணியிடங்களை தொகுப்பூதிய அடிப்படையில் நியமனம் செய்யப்படுவதால் ஆண்டுக்கான தோரணமாக அரசிற்கு ஏற்பட்டுள்ள செலவினம் 26,99,10,000 ரூபாய் என பின்வரும் கணக்கு தலைப்பின் கீழ் ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ பார்த்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.